அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். அதாவது தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எல்லா வகையிலான இது சும்மா உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் அனைத்திற்கும் ஆராய்ந்து கொண்டிருந்தார். எல்லா வகையிலும் எந்த வகையிலாவது தமிழக மக்களுக்கு நன்மை வைக்க முடியல, அது எல்லா முயற்சியிலும் கண்டிப்பாக எடுப்பார். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ இப்போதைக்கு அதுக்கான இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து தான் அவர் இப்போ 1 மாதம் 2 மாதம் என்ன முன்னாடி இந்த என்னென்ன முடிவு எடுத்தார்கள், இதுக்கு முன்னாடி ஒரு 30 முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எப்படி இதுக்கு தீர்வு காணப்பட்டுச்சு ஆராய்ந்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் முடிவு எடுத்துட்டு இருக்கிறார். அதன்படி தான் இப்போ செல்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இப்போதைக்கு இருப்பதா ஏதாவது இருக்கும் பட்சத்தில் முதல்வர் கூட்டணி கட்சிகளுடன் கண்டிப்பாக முதல்வர் ஒவ்வொரு கட்சி தலைவருடன் ஆலோசிச்சு ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆலோசிச்சு தான் கண்டிப்பாக எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதெல்லாம் சேர்த்து தான் முடிவுகள் இருக்கு. இல்ல 3500 கனஅடி 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் நீங்க போன கடந்த 3 மாதத்தில் நமக்கு வர வேண்டிய தண்ணீர் 17 டிஎம்சி கிட்ட இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேவையானப்ப திறந்து விடுறோம். நம்ம உச்சநீதிமன்றம் போறப்ப திறந்து விடுறதும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போகாமல் இருக்க முடியாது. இது ஒவ்வொரு நாளும் இது ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இது தொடர்பு இந்த வழக்கு கண்டிப்பாக நம்மளுடைய உரிமை நிலக்காக இருக்கும். இதை தொடர்ந்து நடத்துவோம். கண்டிப்பாக இது இந்த வழக்கோடு கண்டிப்பாக எப்பப்பெல்லாம் அவங்க தண்ணி திறந்து விடலையோ இது தொடர்ந்து நடக்கும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரை இந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும். இல்ல பரிந்துரை தான் பண்ண முடியும், அதை எடுத்து அவங்களால கையாள முடியாது. இல்ல வாரியம் நம்ம இப்ப கேட்டு நமக்கான தீர்மானம் நம்ம உச்சநீதிமன்றத்தில் இப்ப தண்ணி திறக்கிறதுக்கான இதை கொண்டு கேட்க போறோம். இவர்கள் அதுக்கும் சரி செவிசாய்க்கவில்லை, நம்ம கேட்க போறோம், ஆலோசித்து முடிவெடுக்கும். எல்லாமே தனித்தனியாக வழக்கு, தனித்தனி வழக்காக தான் தொடுக்க முடியும். ஸோ அதற்காக தனி வழக்காக தொடுக்கப்படும். இல்ல கண்டிப்பா இதுதான் நமக்கு இருக்க வழி. அந்த வழியை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வழக்கை நம்ம சரியாக நம்ம போய் வழக்கு பதிவு செய்ய தண்ணி திறந்துருவாங்க, உடனே அப்புறம் நீங்க விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. டிஎம்சி இருக்கு. அந்த டிஎம்சி ரெப்போர்ட் அப்படி நமக்கு கடந்த 3 மாதத்துல வந்த மழையில் அந்த ஃப்ளோவில் அவங்களுக்கு 3 அணைகளும் சேர்த்து கடந்த மாதம் 57 டிஎம்சி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நமக்கு வர வேண்டிய தண்ணி மொத்தமாக இது வரைக்கும் ஒரு 17 டிஎம்சி இருக்கு. அனைத்தையும் அவர்கள் திறந்து விட வேண்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அனைத்து கடநிலை மாநிலமான தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்த காவிரி ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குறாங்களோ அதை திறந்து விடுவதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு உதவி வேணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பந்தெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இல்லை அங்கே அரசியல் அவங்க அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை வைத்து தான் 100 வருஷமா அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுடைய உரிமைகளை நம்ம நிலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவாக இங்கே செயல்படுறதா நமக்கு வருத்தமான செயல். அதையும் தாண்டி இந்த வழக்கு இந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்வோம். அடுத்தடுத்த லீகல் ஸ்டாண்ட் என்ன பண்ணணும்னு முதல்வர் வெளியிடுவார். என்ன செய்யணும் கண்டிப்பாக முதல்வர் இல்லை ஆலோசனைகள் நடைபெற்று வருது. எல்லாமே முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.